येदाग्नेदागिहा शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்தறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபர கன்னியின் தொடர் செயல்களை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் பராபர கன்னியின் 59வது கன்னியை பார்த்தோம். பொய்யன் இவன் என்று மெல்ல போதிப்பார் சொல் கேட்டு கைவிடவும் வேண்டாம் என் கண்ணே பராபரமே. இதனுடைய விரிவான விளக்கத்தை சென்ற வாரம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கன்னி எண்ணம் அறிந்தே இளைப்பு அறிந்தே ஏழை உய்யும் வண்ணம் திருக்கருணை வையாய் பராபரமே. இந்த கன்னி தருகின்ற செய்தியை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். எண்ணம் அறிந்தே இளைப்பு அறிந்தே ஏழை உய்யும் வண்ணம் திருக்கருணை வையாய் பராபரமே. எண்ணம் பொதுவாக மனிதர்களுடைய சிந்தனை, ஆசை, நோக்கம், இது எல்லாமே எண்ணம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. அறிந்தே, பொதுவாக மனிதர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போதுதான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். கண்ணால் பார்ப்பதன் மூலமாக, செவியால் கேட்பதன் மூலமாக மனிதர்கள் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் இறைவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர், எல்லோரிலும் அந்தர்யாமியாக உரைபவர். அவர் அனைத்தும் அறிந்தவர். அதாவது இந்த பிறவி மட்டுமல்ல, அந்த ஜீவனுடைய அனைத்தையும் அவர் அறிந்தவர். ஸோ எண்ணம் அறிந்தே, இறைவா, என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். அது என்ன இருக்கிறது என்றால் இளைப்பு அறிந்தே. இளைப்பு என்பது சோர்வு. நான் பிறவி பிணையில் அகப்பட்டு சோர்ந்து போய்விட்டேன். மேலும் மேலும் பிறவிகள் எடுத்து இந்த பிறவியில் பலவிதமான அனுபவங்கள் பெற்று இனி பிறவியே வேண்டாம் என்று நான் தளர்ந்து போயிருக்கிறேன். அப்படி நான் தளர்ந்து போயிருக்கின்ற என்னுடைய நிலையை காண்பாய். நான் ஒரு ஏழை, அதாவது உதவியற்ற ஒரு திக்கற்ற நிலையில் இருக்கின்ற ஒரு ஏழை. உய்யும் வண்ணம் திருக்கருணை. எனவே நான் உய்வதற்கு, உடல் உணர்வை தாண்டி மெய் உணர்வில் நிலை பெறுவதற்கு, ஆன்ம உணர்வில் நிலை பெறுவதற்கு திருக்கருணை வையாய் பராபரமே. உன்னுடைய திருக்கருணையை என் மீது பொழிவாய் பராபரமே. இங்கே பல செய்திகளை தாயுமானவர் வைத்திருக்கிறார். இதனுடைய பொதுவான பொருள், என்னுடைய மனத்தினுடைய எண்ணங்களையும் நான் பெற்றிருக்கின்ற அடைந்திருக்கின்ற சோர்வையும் களைப்பையும் நீயே அறிவாய். நான் ஒரு ஏழை எளியவன். நான் பிழைக்கும் பொருட்டு உன்னுடைய மேலான திருக்கருணை எனக்கு தந்தருள்வாய், உன்னுடைய அருள்மொழியை எனக்கு பொழிந்தருள்வாய் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் தான் இந்த கன்னி. இப்போ நம்ம இதனை 3 விதமாக பார்க்கலாம் இந்த விளக்கத்தை. ஸோ முதல் இது பார்த்திங்கன்னா எண்ணம் அறிந்தே. ஸோ எண்ணம் நம்ம ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி நம்ம வாயினால் சொல்லாவிட்டாலும் நம்முடைய மனசில் ஓடுகின்ற எல்லாத்தையும் பகவான் அறிவார். அதனால் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கே எல்லாம் தெரியும். ஸோ இறைவனுடைய அந்தர்யாமித்துவம் இங்கே முதலில் வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவா, நீ அந்தர்யாமி. அடுத்ததாக அனைத்தும் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். உன்னுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்பவே அனைத்தும் இயங்கும். உன்னை மீறி எதுவுமே இந்த உலகில், இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நடக்காது. ஆகவே அனைத்தும் அறிந்த
அந்த ஒரு நிலையை கொண்ட நீ என்னுடைய எண்ணத்தை அறிந்திருக்கிறாய், அறிந்து கொள். அடுத்ததாக இளைப்பு அறிந்தே. இன்னும் சொல்லப்போனால் அந்த எண்ணங்களுக்கு பொருளை தருபவன் நீ தான். அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அந்த பலனையும் அளிப்பவன் நீ தான். எனவே என்னுடைய எண்ணத்தினுடைய ஆழங்களையும் உனக்கு தெரியும், அதற்கு என்ன பலன் தர வேண்டும் என்பதும் உனக்கு தெரியும், அந்த எண்ணத்தினுடைய தன்மை அதுவும் உனக்கு தெரியும். ஸோ இந்த எண்ணத்திற்கு பலன் கொடுக்கலாமா இல்லையா என்பதை அனைத்தும் உனக்கு தெரியும். எனவே நான் எதையுமே உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, நான் எப்படிப்பட்டவன் உனக்கே தெரியும். கதியற்ற நிலையில் இருக்கின்றேன். என்னால் இனிமேல் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது. முழுமையாக உன்னிடத்தில் என்னை ஒப்படைக்கின்றேன். எனவே என்னால் முடியாத இந்த ஒரு நிலையில் என்னை முற்றிலுமாக உன்னுடைய திருவடியில் சமர்ப்பிக்கின்றேன். இதற்கு மேலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது. தாயம் பட்டினத்தார் பண்ண மாதிரி, என் செயலால் ஆவதும் ஒன்றுமில்லை, கட்சி ஏக மதமே இனி உன் செயலை என் தெளிந்தேன் சொல்கிற மாதிரி, இனிமேல் என்னால் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. நான் எவ்வளவோ ஆன்மீக சாதனைகள் செய்து பார்த்து விட்டேன். அத்தனை முயற்சியிலும் பலன் இல்லை. எனவே என்னை முற்றிலுமாக உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். ஏழை உய்யும் வண்ணம், எளியவன் நான், எளியவன், என்னிடத்தில் அகங்காரம் எதுவும் இல்லை. உண்மையான ஏக்கம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஏக்கம் கொண்டிருக்கின்ற நான் எனது அகங்காரம் மமகாரம் மற்ற எனக்கு உய்யும் வண்ணம் திருக்கருணை வைத்தருள்வாய் அப்படின்ற பொருள் தருகின்ற வகையில் இங்கே பாடலை தந்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடைமுறை வாழ்க்கையில் பொதுவாக இறைவன்கிட்ட சொல்லும்போது, நம்முடைய கவலைகளை பிரார்த்தனை மூலமாக சொல்லும்போது மன அழுத்தம் குறைகிறது. அடுத்ததாக நம்பிக்கை அது வளர்கிறது. அடுத்ததாக கர்வமற்ற நிலை, அனைத்தையும் ஆட்டிவிக்கும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான், நம்மிடத்தில் இருக்கின்ற சக்தி அற்பமானது என்ற கர்வமற்ற நிலையும் இந்த கன்னி நமக்கு உணர்த்துகிறது. ஸோ இறைவனுடைய திருக்கருணை பெற வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணமானது இறைவனுக்காக உருக வேண்டும். அடுத்தது எளியவனாக இருக்க வேண்டும். கர்வம் ஏதுமற்ற இறைவனை தவிர்த்து வேறு எதையும் வேண்டாத ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் பிரார்த்தனை வைக்க வேண்டும். இத்தகைய பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்று தாயுமானவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியாத அனைத்தையும் உனக்கு தெரியும், என்னுடைய களைப்பையும் உனக்கு தெரியும், நான் பிழைப்பதற்கு உன்னுடைய கருணை மட்டுமே வேண்டும். எனவே தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்வாய், என்னை இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுவிப்பாய், இந்த உடல் உணர்விலிருந்து என்னை விடுவித்து ஆன்ம உணர்வில் நிலை பெறச் செய்வாய் அப்படின்ற பொருள்பட கன்னியை அருளியிருக்கிறார். இதற்கு சித்பவானந்தர் அற்புதமான விளக்கத்தையும் தந்திருக்கிறார். அவர் ஒரு கோணத்தில் இந்த கன்னிக்கு விளக்கத்தை கொடுக்குறார். அதாவது மனுஷர்களுக்கு தான் கடவுளை பற்றின கருத்து இருக்கின்றது. மனிதனை தவிர்த்த வேறு எந்த ஜீவன்களுக்கும் கடவுளை பற்றிய சிந்தனை இல்லை. அடுத்ததாக கடவுளை பற்றி சிந்தனை செய்கின்ற மனிதனுக்கு தனக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் சக்தி கொண்டிருக்கிறான். அந்த கடவுளுடைய மகிமையெல்லாம் தெளிந்து ஆராய்ந்து அவன் பார்த்திருக்கிறான். இறைவனுடைய மகிமைகளை பற்றி இந்த பிரம்மசூத்திரம் என்ற ஒரு நூல் நம்முடைய மடத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை நாம் படித்தோம்னாக்கா நம்முடைய முன்னோர்கள் இறைவனை பற்றி எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள், என்னென்ன உண்மைகளை கண்டறிந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு புரியும். அதனால்தான் அந்த புத்தகம் இந்து மதத்தினுடைய அடிப்படை நூல்களில் ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கடவுளை பற்றி அந்த சிந்தனை மிக மிக ஆழமாக நுட்பமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. பல அற்புதமான கருத்துக்கள் மானிட உலகிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி இந்த கடவுளுடைய மகிமையை பற்றி சீர்தூக்கி பார்க்கின்ற பேரு இந்த மனிதனுக்கு மட்டுமே இருக்கின்றது. அடுத்ததாக கடவுளுக்கும் தனிப்பட்ட இந்த ஜீவனுக்கும் உள்ள
வித்தியாசம், அந்த திறமை, அதெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளவு அற்பமானவன் என்பது அந்த மனிதனுக்கு விளங்கும். அகந்தை அவனிடத்தில் அழிகின்றது. ஆனால் இதை பற்றி சிந்தனை செய்கின்ற திறன் மற்ற உயிர்களுக்கு இல்லை. ஸோ மனிதன் செய்கின்ற செயல்களில் எல்லாவற்றிலும் உயர்ந்தது சிந்தித்து பார்ப்பது. அதுவும் அந்த சிந்தனை கடவுளிடத்தில் வைக்கும்போது அது இன்னும் சிறந்த நிலையை அடைக்கிறது. யாரெல்லாம் வாழ்க்கையில் உன்னத நிலை எட்டியிருக்கிறார்களோ அதற்கு மிக மிக தெளிந்த காரணம் சிந்தனைத்தான். சிந்தனையில் தெளிவு, எந்த அளவுக்கு சிந்தனையில் தெளிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் அந்த துறையில் சிறப்பினை எய்துகிறார்கள். ஸோ ஒருவர் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் காரணம் இந்த மனத்தினுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே ஒருவன் உயர்வடைகிறான். அதனால்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் வெள்ளத்தனையது மலநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்று சொல்லி வைத்தார். ஸோ இப்படி அவன் சிந்தனை செய்கின்ற எல்லாவற்றிலும் மிகவும் உன்னதமானது கடவுளை பற்றி அவன் சிந்திக்க வேண்டும். அந்த கடவுளை பற்றி அவன் சிந்தனை செய்ய செய்ய அந்த ஜீவத்துவம் என்பது அந்த சிந்தனையில் கரைய ஆரம்பிக்கும். அதாவது முதலில் நான் எனது அகங்கார மமகாரங்கள் விடுகின்ற, அதாவது துறக்கின்ற ஒரு பக்குவம் அவனுக்கு வரும். இந்த நான் அகங்கார மமகாரங்களில் எந்தவித பயனும் இல்லை. இதை நாம் எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் துன்பப்படுவோம். இந்த உடல் மீது எந்த அளவுக்கு அபிமானம் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வேதனைப்படுவோம். ஆகவே இந்த உடலில் இருக்கும்போது உடலுக்குள் உரைகின்ற அந்த உத்தமனை கண்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு உன்னத சிந்தனை படைத்த மனிதனுக்கு வருகிறது. அப்படி அந்த இறைவனை கண்டு கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை செய்தாலும் அதற்கு அவன் செய்கின்ற முயற்சி சக்தி அனைத்தும் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் மனிதனுடைய சிற்றறிவினால் அவனுடைய ஆற்றலினால் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது, இறைவனை அடைய முடியாது. அப்பொழுது இறைவனை அடைய வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழி, அவருடைய கருணை மட்டும்தான் வழி. அதை விளக்க இந்த சின்முதிரையை பற்றி சொல்வார்கள். ஜீவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள, அதாவது இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி. மனிதன் ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்களிலிருந்து அவன் முதலில் விடுபட வேண்டும். அதன் மீது இருக்கின்ற பற்றுகளை ஆசைகளை துறந்து இறைவனுக்காக ஏக்கம் கொள்ள வேண்டும். அந்த ஜீவன் என்பது இந்த கட்டை விரல். அந்த கட்டை விரல் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த சுட்டு விரலை தொட முடியாது. அந்த அளவுக்கு அது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதில் அந்த சுட்டு விரலில் ஒரு பகுதியை, அடிப்பகுதியை தொட முடியும். ஆனால் அந்த சுட்டு விரல் அதுவாக மடங்கி அந்த கட்டை விரலில் தொடும்போது தான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் வரும். அப்போ இறைவனுடைய திருக்கருணை நம் மீது பட வேண்டுமென்றால் நாம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்களிலிருந்து விடுபட வேண்டும். அந்த மும்மலங்களில் விடுபடுவதற்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஏக்கம், கடவுளுக்காக இயங்குகின்ற ஏக்கம். இறைவனை தவிர்த்து வேறு எதையும் வேண்டாத உண்மையான அந்த ஏக்கம் இருக்கும்போது இறைவன் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை, கருணையை செலுத்துகிறான். அப்படி இறைவனுடைய கருணை ஒருவனிடத்தில் பெறும்போது அவன் இறைவனாகவே ஆகினான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி என்று நம்முடைய உபநிஷதங்கள் சொல்கின்றன. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். ஸோ இறைவன் ஒருவனுக்கு தன்னை காட்டி கொடுத்த பிறகு அந்த ஜீவனுடைய தனித்துவம் மறைகிறது. அவனுள் இருக்கின்ற அந்த தெய்வீகம் மட்டுமே பிரகாசிக்கின்றது. ஸோ அத்தகைய நிலையை எனக்கு தந்தருள்வாய் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணுறார். ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த மனித பிரிவினுடைய தனிச்சிறப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த மனிதனுக்கு தான் அந்த சிந்தனை திறன் இருக்கிறது. மற்ற உயிர்களுக்கெல்லாம் பசி, தாகம், அப்புறம் இனத்தை பெருக்குதல், அப்புறம் பாதுகாத்தல், இது போன்ற இயற்கையான உணர்ச்சிகள் இருந்தாலும் மனிதன் மட்டும்தான் நான் யார், இறைவன் யார், இந்த உடம்புக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன, இது போன்ற சிந்தனையை அவனால் செலுத்த முடியும். அந்த சிந்தனையினுடைய திறன் பார்த்தீங்கன்னா அளப்பரியது. எண்ணத்திற்கு அப்படிப்பட்ட சக்தி உண்டு. நாம் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். ஸோ அதே மனம்தான் ஒருவன் பந்த நிலையில் உழல்வதற்கும் ஒருவன் மேலான ஜீவன் முக்த நிலையில்
தெளிப்பதற்கும் இந்த மனமே காரணமாக அமைகின்றது. எனவே மனத்தை செம்மைப்படுத்துவது தான் ஆன்மீக சாதனையுடைய மிக முக்கியமான குறிக்கோள். மனம் அது செம்மையானால் மந்திரமும் தேவையில்லை என்பது திருமந்திரத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான செய்தி. எனவே இந்த மந்திரங்கள் அனைத்தும் மனத்தை செம்மையாக்குவதற்காக வந்தது. அந்த மனத்தை செம்மையாக்குவதற்காக அந்த மந்திர ஜபத்தை பயன்படுத்தாவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மனம் அது செம்மையாக்குவது என்றால் எண்ணங்கள் அற்ற நிலை, மனத்தை தாண்டி செல்லக்கூடிய அந்த நிலை. எனவே முதலில் எண்ணத்தை தூய்மை செய்ய வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் தெளிவு எப்போது வரும்? நேர்மையான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை வாழும்போது அத்தகைய உயர்ந்த சிந்தனை வரும். எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கின்ற அந்த மனோபாவம், எவருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நிலை, நேர்மையான வாழ்க்கை, இது போன்ற ஒரு வாழ்வை யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மனம்தான் தெளிவு பெறும், அவர்களுடைய சித்தம்தான் தூய்மை பெறும். அப்படிப்பட்ட மனத்தை கொண்டவர்கள் ஆன்மீக சாதனை செய்யும்போது தான் அவர்கள் வெற்றியை அடைகிறார்கள். எனவே எண்ணம் என்பது இதுதான். எண்ணம் என்றால் அந்த தூய்மையினுடைய மறுபக்கத்தை குறிக்கின்றது. இறைவனை தவிர்த்து வேறு எதையும் வேண்டாத, எவரிடத்திலும் வேற்றுமை பார்க்காத அந்த உயரிய ஆத்மாவை குறிக்கின்றது. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த விலங்குகள் பற்றி கம்பேர் பண்ணும்போது, விலங்குகளுக்கு சிந்தனை செய்கின்ற திறன் உண்டானாக்கா அதுங்களுக்கு ஒரு சில சக்தி தான் இருக்கிறது. பார்த்திங்கனாக்கா ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு திட்டமிடும், அதாவது குளிர்காலத்துக்கான உணர்வை இப்போவே சேமிப்பது. எறும்புகள் கிட்ட அதை பார்க்கலாம். சில பறவைகள் நீண்ட தூரம் பறந்து போவதற்கு அதுக்கான சக்தி முன்கூட்டியே திட்டமிடுகின்ற அந்த திறன் இருக்கிறது. உணர்ச்சிகள், யானைகளுக்கு உணர்ச்சி அதிகம். அதனால் அந்த உணர்ச்சியின் மூலமாகவே அவை அனைத்தும் அறிகின்றன. அதே மாதிரி குட்டிகளை அடையாளம் காண்பதற்கும் அந்த விலங்குகளுக்கு இருக்கின்ற தனி சக்தி. பெரும்பாலான பாலூட்டி இதுகளும் தங்களுடைய வாசனை, அந்த குட்டிகளுடைய வாசனை வைத்தே அதனுடைய அடையாளத்தை காண்கின்றது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒளியின் மூலமாக பறவைகள் அந்த தங்களுடைய விலங்குகளை அந்த குழந்தைகளை பற்றி அடையாளம் காண்கின்றது. இது போன்றே பார்வையின் மூலமாக மனித குரங்குகள் பார்வையின் மூலமாக அது அடையாளம் காண்கின்றன. இப்படி வெவ்வேறு வகையான உயிரினங்கள் அதற்குரிய அந்த சக்தியை கொண்டு ஓரளவு சிந்தனை செய்யும், அதாவது ஓரளவுக்கு திட்டமிடும். அதை தாண்டி அது சிந்தனை செய்கின்ற திறன் இல்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அது இருக்கிறது. எனவே அவன் எதனால் அந்த மனிதனுக்கு அந்த மகிமை என்றால், அவன் இறைவனை பற்றி சிந்திக்கின்றான், இறைவனை குறித்து தியானம் செய்கிறான். தியானம் செய்து மேலான அந்த இறைநிலையை அவன் பெறுகிறான். இது மற்ற உயிர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். ஸோ இப்படி மேலான நிலையை அடைய வேண்டுமென்றால் நான் எனது என்ற அகங்கார மமகாரங்களை விட்டு முழுமையாக இறைவனுக்கே தன்னை ஆட்படுத்தி அவரை அழைத்தல், அதாவது சரணாகதி. என்னால் அடையக்கூடிய அனைத்து முயற்சியும் செய்துவிட்டேன் இறைவா, இனி உன் பொறுப்பு. இதை பற்றி குருதேவர் அமுதமொழியில் சொல்வார். ஒரு வக்கீல் ஜட்ஜியிடம், நீதிபதியிடம், நான் அனைத்தையும் என்னுடைய வாதங்களை உங்களிடத்தில் வைத்து விட்டேன், இனி உங்களுடைய முடிவு, இந்த முடிவு உங்கள் கையில் என்று சொல்வான். அதுபோன்றே மனிதன் தன்னாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். அவன் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பந்தங்களிலிருந்து அவன் விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பற்றுகளிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறைவனை மட்டுமே அடைய வேண்டும் என்ற தீவிர தாகம் கொள்ள வேண்டும். இதை பகவான் அந்த மனிதனிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அப்படி அவன் உண்மையான ஏக்கம் இருக்கும்போது அந்த ஒரு சக்தி, அதாவது இறைவனுக்காக இயங்குகின்ற ஒரு திறன் படைத்த மனிதனுக்கு ஒரு சக்தி வரும். அது இன்னும் சிந்தனையில் தெளிவு, இன்னும் நுட்பமானதை சிந்திக்கின்ற தெளிவு. அதைத்தான் பல ஆண்டுகளாக பயிற்சி செய்யும்போது குண்டலினி சக்தியினுடைய விழிப்பு என்று சொல்வார்கள். 12 வருடம் வழுவாத பிரம்மச்சரியத்தை கொள்ளும்போது ஓஜோஸ் என்ற ஒரு சக்தியை மனிதன் பெறுகிறான். அந்த சக்தியை பெறும்போது அவனுக்கு சாதாரணமான, அதாவது புலன்களால் அறியக்கூடிய விஷயங்களை காட்டிலும் நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்கின்றான். அதன் மூலம் அவன் இறை அனுபூதி பெறுகின்றான் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி மகான்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம்
அவர்கள் தங்களுடைய சிந்தனையை ஒடுக்கி இறைவனிடத்திலேயே வைத்ததுதான். அவ்விதம் பல வருடங்கள், 12 வருடம் என்பது எடுத்த உடனே 12 வருடம் இல்லை, பல வருடங்கள் அவர்கள் பயிற்சி செய்து அதன் பிறகு அந்த 12 வருடங்கள் குருதேவருடைய குரு தோத்தாபுரி 40 வருடங்கள் கடுமையான தவம் செய்த பிறகுதான் அவருக்கு நிர்விகல்ப சமாதி கிட்டியது. ஆனால் குருதேவருக்கு 3 நாளில் அவர் பரம புருஷர், பரபிரம்மம். அவர் லீலையாக மனித உருவெடுத்து வந்தவர். ஆனால் அதே தோத்தாபுரி மனிதனாக பிறந்தவர். ஆயினும் பல பிறவிகள் அவர்கள் செய்த அந்த சாதனை, அதனுடைய வலிமைதான் இந்த பிறவியில் 40 வருடத்தில் அவருக்கு அந்த சித்தி கிடைத்தது. இப்படி பல பிறவிகளுடைய தொடர்ச்சியான பயணத்தின் மூலமாகவே ஒருவன் இறுதி கட்டத்தை அந்த இறுதி பிறவி நிலையை பெறுகிறான். அப்போதுதான் அவன் இறை அனுபூதியை பெறுவதற்கான தகுதியை பெறுகிறான். ஸோ இந்த ஒரு நிலையை அடைவதற்கு இப்படி ஒரு நிலையை நான் பெற வேண்டும் என்று திருவருட்பிரகாசர் இளம் வயதிலேயே அந்த தெய்வமணி மாலையில் பல கருத்துக்களை இறைவனிடத்தில் வைக்கின்றார். இதில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு என்னென்ன இருக்க வேண்டும், இறை அனுபூதி பெற வேண்டும் என்பதற்கு எத்தகைய தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, திருவோங்கு புண்ணிய செயல் ஓங்கி, அதாவது தெய்வீகத்தன்மை என்னிடத்தில் ஓங்க வேண்டும். அடுத்ததாக தெய்வீகத்தில் அந்த தெய்வீகத்தன்மை ஓங்க செய்கின்ற செயல்கள் அனைத்தும் புண்ணிய செயல்களாக, நினக்கு அர்ப்பணம் செய்கின்ற செயல்களாக ஓங்க வேண்டும். அடுத்தது அன்பருள் திரள் ஓங்க செல்வம் ஓங்க. அந்த அன்பர்கள் யாரெல்லாம் உன்னுடைய அன்பர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருந்த அந்த அருட்குணங்கள் என்கிட்ட பெற வேண்டும். அந்த செல்வம் எனக்கு வேண்டும். மற்றபடி அந்த வைரம், வைடூரியம், தங்கம் இது போன்ற செல்வங்கள் அல்ல. உண்மையான குணங்கள், அருட்செல்வர்களுக்கு உண்டான அந்த குணங்கள் எனக்கு வேண்டும். செறிவோங்க, அதாவது திரள் ஓங்க செல்வம் ஓங்க, செறிவோங்க அறிவோங்கி, ஆற்றலும் பெற வேண்டும், செல்வமும் பெற வேண்டும். அடுத்ததாக செறிவு, நிறைவான அந்த அறிவு, உண்மையான ஞானம். அப்படி உண்மையான ஞானம் வந்தால்தான் நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து உண்மையான இன்பத்தை நான் பெறுவேன். அத்தகைய இன்பத்தில் திளைத்து நான் ஓங்க உன்னுடைய அருளை தந்தருள்வாய். நீ எங்கே இருக்கின்றனாக்கா, மறுவோங்கு செங்கமல மலர் ஓங்கு வனம் ஓங்க. நறுமணம் மிக்க செங்கமல மலர்கள் ஓங்கி வளர்கின்ற காடுகள் சூழ்ந்த அந்த வளர் கருணை மயம் ஓங்கி, கருணை நிறைந்த சூழலில் நான் வளர்கின்ற ஒரு தன்மையை எனக்கு தந்தருள்வாய். எப்படி இயற்கையான சூழலில் அந்த வனப்பு இருக்கிறதோ அதே போன்று என்னிடத்தில் பல அற்புதமான நல்ல இந்த குணங்கள், தெய்வீக குணங்கள், அருட்சம்பத்தை எனக்கு தந்து வரம்போங்க தெல் அமுத வயம் ஓங்கி, அமுதமயமான அந்த சக்தியை எனக்கு தந்தருள். அப்புறம் ஆனந்த வடிவாகி ஓங்கி, ஆனந்தமே வடிவெடுத்தவனாக என்னை ஆக்கி, ஞான உரு ஓங்கும் உணர்வின் நிறை ஒளி ஓங்கி, ஞானமே வடிவெடுத்தவனாக நான் விளங்க வேண்டும். உணர்வு நிறைந்த அந்த உணர்வு என்றாலே தெய்வீக உணர்வு. ஓங்கு மயில் ஊர்ந்தோங்கி, அந்த மயில் வாகனத்தில் எழுந்தருளுக்கின்ற பரம்பொருளே, எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின் பதம், எல்லா உயிர்களிலும் உரைகின்ற உன்னுடைய திருப்பாதங்களை என்னுடைய உள்ளத்தில் வைத்து நான் உய்கின்ற நாள் எந்த நாள், இத்தகைய ஒரு நிலையை நான் எப்போது நான் பெறுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். இங்கே தாய்மானவர் அதை ஒரு உய்கின்ற அந்த வண்ணம் அதை கேட்கின்றார். எண்ணம் அறிந்தே இளைப்பறிந்தே ஏழை உய்யும் வண்ணம் திருக்கருணை வையாய் பராபரமே. இந்த கண்டகோட்டிலும் நானும் உய்வடைய வேண்டும். உய்வடைய வேண்டுமென்றால் எத்தகைய உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு பட்டியலை அற்புதமாக இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு பாடல், அதாவது அந்த மனத்தினுடைய தன்மை, அதாவது இறைவனை பற்றியே சிந்தனை செய்கின்ற அந்த மனம் அப்படி சிந்தனை செய்யாத போது, அந்த திறம் இல்லாத போது, இறைவனை அடையக்கூடிய அந்த சக்தி தனக்கு இல்லாத போது வருந்துகின்ற அந்த நிலை, இளைப்பு அறிந்த எண்ணம் அறிந்தே இளைப்பு அறிந்தே, அந்த இளைப்பினை
மாணிக்கவாசகர் தன்னுடைய பாடலில் அற்புதமாக காட்டுகிறார். இயலாமை, ஜீவனுக்கு இல்லாத அந்த ஒரு திறமை இல்லாத ஒரு நிலையை இங்கே வைக்கின்றார். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை சொல் அளவாக கேட்பவே அனைத்துலகம் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா என்ன தெனத்த எப்புறத்தும் எந்தை பாதம் எய்தவே. அதாவது சிந்தை செல்லும் எல்லை ஐய, மனம் எங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் வாக்கு போக முடியாது. அடுத்ததாக தினைத்தனையும், என்னுடைய முயற்சி அனைத்தும் தினைத்தனையும் கூட ஒரு வெற்றியை பெற முடியாது. ஏனென்றால் சொல்லப்படுகின்ற எல்லாமே செவியால் கேட்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எதோ பேசுகிறார்கள், அனைத்தும் நம் செவியில் கேட்குமா? கேட்காது. ஆனால் இறைவனுக்கு கேட்கும். அதனால் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதன் மூலமாகவே புலப்படுகிறது. இப்படி அனைத்து உலகமாக இருக்கின்ற, எல்லா உலகமாக இருக்கின்ற உன்னை என்னுடைய ஐம்புலன்கள் அறிய முடியாது. ஆயினும் நீ யார் என்றால் என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தை உன்னுடைய திருவடியை எப்படி நான் அடைவது எம் போன்றவர் அடைவது? எனைத்து எத்தனைய பெரிய அளவு நான் எப்படி நான் உன்னை அடைவது? என்னுடைய எண்ணம் திருவடியை அடைய வேண்டும். இறைவா, அருள் கூர்ந்து எனக்கு அந்த அருளை தந்தருள்வாய் என்று வேண்டுகோள் விடுக்கின்ற பாடல் திருச்சதகத்தில் வருகின்றது. இறைவா, என்னுடைய தவறுகளை அனைத்தையும் பொறுத்து என்னை ஆட்கொண்டருள்வாய். இறைவா, என்னுடைய அதாவது இயலாமையை உணர்ந்து என்னை நீ ஆட்கொண்டருள் என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். இறைவனுடைய திருக்கருணையை பற்றி திருநாவுக்கரசர் அற்புதமாக சொல்கிறார். இறைவனுடைய திருக்கருணை வந்தால் ஒரு ஜீவன் எப்படி அவன் ஆட்கொள்ளப்படுவான் என்பதை அற்புதமாக ஒரு பாடலில் பாடுறார். அவர் சொல்கிறார், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எலியை ஆனாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் அன்றே, இத்தனையும் எம் பரமோ ஐயா எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. அத்தா, என்னுடைய தந்தையே, உன் அடியனை, அதாவது என்னை உன்னுடைய அன்பால் அணைத்து கொண்டாய், அருள் நோக்கில் உன்னுடைய அருள் தருகின்ற பார்வையால் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய், தீர்த்தமாகிய நீரால் என்னை ஆட்டி என்னை அந்த உடல் உணர்விலிருந்து விடுவித்து ஆன்ம உறவில் தெய்வீக உணர்வில் திளைக்க வைத்தாய். எத்தனையும் அறியை, நீ எப்படிப்பட்டவன், ஆனால் நீ எனக்கு எளியவனாக ஆகிவிட்டாய். அன்பருள் அந்த இது அன்பில் அகப்படும் மலையின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி, நீ அத்தகைய மலை போன்றவன் அன்பிற்குள் அகப்பட்டு கொண்டாய். என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று ஏற்றுக்கொண்டாய். என்மேல் இரக்கம் கருணை கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டாய். நான் எப்படிப்பட்டவனாக்கா, ஒரு பித்தன், ஒரு வழியில் செல்லாதவன். எப்படி பித்து பிடித்தவர்கள் ஒரு நிலையோடு இருக்க மாட்டார்கள். இங்கே ஒரு கொஞ்ச நேரம் இருப்பாங்க, ஓடுவாங்க, சில நேரங்களில் படுத்துட்டு இருப்பாங்க, சில நேரங்கள் தண்ணியே அடிச்சுக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாராலும் கஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நாமளும் ஒரு பித்து பிடித்திருக்கிறோம். காலையிலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் கடவுளையே சிந்தனை செய்யணும்னு ஒரு குறிக்கோள் வச்சுருந்தாலும் உண்மையிலேயே நம்மால் எத்தனை மணி நேரம் கடவுளை சிந்திக்க முடியுது? நம்மால் எத்தனை ஒரு தூரம் அந்த ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு வாழ்க்கையை நடத்த முடிகிறது? ஒரு உயரிய குறிக்கோளிலேயே நம்ம எவ்வளவு தூரம் வைக்க முடிகிறது? மனம் பார்த்திங்கனாக்கா அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் கடவுளை பற்றி சிந்திக்கிறது, இன்னொரு நேரம் வேறு எதையோ பற்றி சிந்திக்கிறது. எப்படி பித்து பிடித்தவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று நாமளும் பித்து பிடித்திருக்கிறோம். என்ன பித்துனா, உடல் பித்து. உடலாகிய மயக்கத்தில் நாம் ஆழ்ந்திருக்கிறோம். அதனால தான் இந்த பித்து. அப்புறம் பேதையன், அந்த பித்து இருந்தாவே எது சரி எது தப்புன்னு தெரியாது. அந்த மாதிரி நான் எதையுமே தெரியாது. பேய் போல தெரிந்துக்கிட்டு நாய் போல் இழிந்த ஒரு நிலையை இருந்து கொண்டு எல்லா பிழைகளும் நான் செய்து வருகிறேன். நீ அத்தனையும் பொறுத்து கொண்டாய், இத்தனையும் நீ எனக்காக பொறுத்து கொண்டாயா? இறைவா, உன்னுடைய திருக்கருணையின் தன்மை இப்படி இருக்கிறதே என்று அவர் அப்படி உருகி பாடுகின்றார். ஸோ இந்த ஒரு பாடல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது,
திரும்ப திரும்ப நாம் நம்முடைய மனத்தை தூய்மையாக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களுடைய செயல்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆசை எங்கே இருக்கிறது? உண்மையிலேயே இறைவனை அடைவதற்கு ஆசை கொள்கிறோமா? நம்முடைய உள்ளம் உண்மையாகவே இறைவனை விரும்புகிறதா? அந்த மாதிரி ஒரு சிந்தனை செய்யும் போதே நமக்கு தெரிய வரும். அன்னை சாரதா தேவியார் சொல்கிறார், காலையிலும் மாலையிலும் 2 வேளையாவது நாம் தியானத்தில் அமர வேண்டும். மாலையில் தியானத்தில் அமர்ந்த பிறகு அதற்கு முன்பாக காலையிலிருந்து அந்த மாலை வரை நாம் செய்த செயல்களை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் கடவுளுக்காக பணி ஆற்றினோம், நம்முடைய வேலைகளை அந்த இறைவனுக்காக இறைவனுடைய சிந்தையில் வைத்து எவ்வளவு நாம் வேலைகளை செய்தோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். எவ்வளவு பிழைகள் செய்தோம், எந்த அளவுக்கு மனம் புறமுகமாக சென்றது என்பதை ஆராய்ந்து செய்து மீண்டும் இது போன்று தவறுகள் செய்ய கூடாது என்ற மன உறுதியோடு இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும். இது ஒரு ஆரம்ப நிலை. அதாவது யாரெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் தொடக்க நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு உபதேசத்தை அன்னை சாரதா தேவியார் வைத்திருக்கிறார். இதனை தொடர்ந்து செய்து கொண்டே போகும்போது ஒரு கட்டம் வரும். அப்போது சுவாமி துரியானந்தர் இன்னொரு பரிமாணத்தை வைக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் தியானத்தில் அமரும்போது இந்த உலகம் அனைத்தும் கற்பனை, நிலையற்றது, இதை உணர வேண்டும். இருப்பது இறைவன் மட்டுமே. இறைவன், நீங்கள், இந்த இரண்டையும் தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலையில் நீங்கள் தியானத்தில் அமர வேண்டும். அந்த நிலை எப்போது வரும்? நாம் அந்த காலையிலிருந்து மாலை வரை இறைவனுக்காகவே வேலை செய்பவர்களால் தான் இந்த ஒரு சிந்தனை, இந்த உலகம் உண்மையிலேயே நிலையற்றது என்ற உணர்வோடு பற்றின்றி அவர்களால் சிந்தனை செய்ய முடியும். இறைவனை பற்றிய சிந்தனை செய்ய முடியும். யாரெல்லாம் பற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இதை செய்ய முடியாது. அதனால்தான் நாம் சிந்திக்க வேண்டும், எது நிலையானது, எது நிலையற்றது, ஏன் ஆசை கொள்ள வேண்டும், எதற்காக ஆசை கொள்ளக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையாமை என்ன, நாம் எந்த அளவுக்கு அறத்தோடு வாழ்கிறோம், எவ்வளவு பேர் நாம் எவ்வளவு குறைகளை பிறரிடத்தில் பார்த்தோம், நம் குறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமா என்று நமக்கு நாமே ஆராய்ந்து தெளிய வேண்டும். அப்படி தெளியதான் இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகம் ஒரு கனவு மயமானது, கடவுள் மட்டுமே உண்மை என்ற ஒரு தெளிவு அப்போதுதான் வரும். அதனால்தான் அந்த இளைப்பு அறிந்த ஏழை உய்யுமன், அப்போதுதான் நாம் இறைவனையை நம்மால் தியானம் செய்ய முடியும், ஜெபமும் செய்ய முடியும். எனவே இந்த ஒரு பாடல்களின் மூலமாக, அந்த பராபரக்கண்ணின் இந்த பாடல் மூலமாகவும், அந்த திருவருட்பிரகாசர் திருவோங்கி அந்த பாடல், அவர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ, வீட்டிற்கு போயிட்டு அந்த திருவோங்கி என்ற பாடலை நீங்கள் திரும்பவும் படித்து பாருங்கள். அதில் சொல்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி மீண்டும் மீண்டும் அதுதான் நம்முடைய லட்சியம், வாழ்க்கையினுடைய லட்சியம் இறைவனை அடைவது. அதே நேரத்தில் நாம் எளியவனாக இருக்க வேண்டும், அகந்தை கொள்ளக்கூடாது, நம்முடைய குறைகளை பார்க்க வேண்டும், பிறருடைய குறைகளை தவிர்க்க வேண்டும். அதற்கு உதாரணம்தான் நினைப்பதாக சிந்தை செல்லும், அதாவது மாணிக்க வாசகர். அதன் பிறகுதான் இறைவனுடைய திருவருள் மொழி நம்மீது பொழியும். அதுதான் அத்தா உன் அடியேனை அன்பால் ஆத்தாய் என்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் பெற முடியும். எனவே தாய்மானவருடைய இந்த ஒரு செய்யுள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இறைவனுக்காக ஆழ்ந்த ஏக்கம் கொள்ள வேண்டும், இறைவனை தவிர்த்து வேறு எதிலையும் ஆசை கொள்ளக்கூடாது. மேலும் நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்படி அர்ப்பணமாக செய்தபடியே அவருடைய அருள்மழைக்காக ஏக்கம் கொள்ள வேண்டும், அவருடைய திருக்கருணைக்காக ஏக்கம் கொள்ள வேண்டும். வாழ்க்கையுடைய லட்சியம் அனைத்துமே இறைவனுடைய திருக்கருணையை பெறுவது. திருக்கருணை என்றால் உடல்நலம் பெற வேண்டும், நம்மகிட்ட இருக்கின்ற எத்தனையோ வேண்டுகோள் பட்டியல் அதையெல்லாம் சமர்ப்பித்து இதெல்லாம் நடக்க வேண்டும் என்பதல்ல. அனைத்தும், அதாவது எந்த கருணை விழுந்தால் இந்த மயக்கம் தெளியுமோ அந்த கருணையை நாம் வேண்ட வேண்டும். அதாவது பிரகலாதன்கிட்ட நரசிம்மர் கேட்குறார், பிரகலாதா உனக்கு ஏதாவது வரம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது பிரகலாதன் சொன்னான், இதை பாருப்பா, என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், நீ மற்றவங்கிட்டெல்லாம் கேட்டுக்கோ,
என்கிட்ட இப்படி கேட்கலாமான்னு கேட்குற. அப்படி என்ன தான் கேட்டனாக்கா, வரம் எதுக்கு என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறேன். முட்டாள்கள் தான் வரங்களை கேட்பார்கள். முட்டாள்கள் தான் பேதத்தை காண்பார்கள். நானோ அபேதத்தை நாடுகின்ற ஒரு ஆத்மா. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் உன்னிலேயே ஒன்றிருக்கின்ற நிலையை வேண்டுபவன். வரம் என்பது ஒரு ஆசை. அந்த ஆசையானது உன்னை பிரிக்கும். எனவே உன்னை பிரிக்கின்ற எதையும் எனக்கு காட்டாதே அப்படின்னு வேண்டுகிறார். ஸோ அப்படி உண்மையான பக்தர்கள் இறைவனிடத்தில் எதையுமே வேண்ட மாட்டார்கள். இறைவனுடைய திருவடியை தவிர்த்து வேறு எதையுமே வேண்ட மாட்டார்கள். எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பத்திலிருந்து விடுவித்து விட கூட கேட்க மாட்டார்கள். அனைத்தையும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லியே பொறுத்து கொள்வார்கள். அப்படி பொறுத்து கொள்வதன் மூலமாக அவர்களை காக்கின்ற பொறுப்பு அந்த பரந்தாமனுக்கே வருகிறது. அதனால்தான் அந்த பரமாத்மா பிரகலாதனை அவ்வளவு துன்பங்களில் காத்தருளினார். அந்த ஈசன் அவ்வளவு துன்பங்களிலிருந்து திருநாவுக்கரசரை காப்பாற்றினான். எனவே இறைவனிடத்தில் நாம் இதை கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நம்முடைய நிலை என்ன என்பது அவருக்கு நன்கு தெரியும். ஆகவே ஏழ்மையை இன்னும் பெருக்கிக் கொள்வதற்காக வரங்களை கேட்க வேண்டாம். உன் ஏழ்மையே அற்ற நிலை, உன்னதமான அந்த திருக்கருணை என்கின்ற நிதியை நாம் கேட்க வேண்டும். அதை தாய்மானவர் இந்த கன்னியில் நமக்கு உணர்த்துகிறார். ஸோ அப்படி அந்த ஒரு நிலையை, நமக்கும் இறைவனுக்கும் உள்ள நிலையை அறிவதற்கு நம்ம இந்த ஒரு கன்னியை பற்றி ஒரு 5 நிமிடம் தியானம் செய்வோம். ஸோ இந்த தியானத்தின் மூலமாக இந்த கன்னி உணர்த்துகின்ற விஷயத்தை இன்னும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கள். அந்த சின்முதிரையை உங்கள் தொடை மீது வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். இந்த கன்னியின் முதல் வார்த்தை எண்ணம் அறிந்தே. இறைவன் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிகின்றார். அவருக்கு அனைத்தும் தெரியும். அவரிடத்தில் இது வேண்டும் வேண்டாம் என்று நாம் பிரார்த்தனை கூட வைக்க வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சமர்ப்பணம். இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக சமர்ப்பணம் செய்கின்ற அந்த ஒரு நிலையை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய உள்ள தாமரையில் எழுந்தருள்வதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் மனத்தை ஒரு மலராக பாவித்து அதனை பகவானின் திருவடியில் அர்ப்பியுங்கள். இப்பொழுது பகவானின் திருவுருவத்தை மட்டும் சிந்தனை செய்யுங்கள். அவர் உங்கள் உள்ளத்தில் உறைவதாக எண்ணி அந்த நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இறைவனை தவிர்த்து வேறு ஏதேனும் சிந்தனைகள் வந்தால் அது நம்முடைய இயலாமையை குறிக்கிறது. அதையும் பகவானிடத்தில் சமர்ப்பியுங்கள். இறைவா, என்னுடைய களைப்பை நீ அறிந்து கொள். ஒரு நிமிடம் கூட என்னால் தொடர்ந்து உன்னையே சிந்திக்க முடியவில்லை. என்னை முற்றிலுமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். என்னுடைய உள்ளத்தை இழுத்து உன்னுடைய திருவடியில் கட்டி வைத்துவிடு. உன்னுடைய அருள் என்னும் கயிற்றால் கட்டி என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய திருவடியிலேயே வைத்துக்கொள் என்று வேண்டுகோள்
பிரார்த்தனையை செய்யுங்கள். முதலில் எண்ணம் அறிதல். இறைவனுக்கு அனைத்தும் தெரியும், நாம் எதையும் கேட்க வேண்டாம் என்று நாம் முயற்சி செய்து பகவானை சிந்தனை செய்ய முயற்சி செய்தோம். ஆயினும் மனம் அலைப்பாய்கின்றது. இந்த இயலாமையை பகவானிடத்தில் தெரிவித்து அவரையே சிந்திக்கின்ற ஒரு நிலையை தந்தருளுமாறு வேண்டுங்கள். பகவானின் கருணை அருள்மழையாக உங்கள் மீது பொழிவதாக எண்ணுங்கள். உங்களுடைய ஜீவத்துவம் அந்த அருள்மழையில் கரைந்து இறைவனின் திருவடியில் ஒன்றாவதாக எண்ணுங்கள். உங்களுடைய உடல், உள்ளம், சித்தம் அனைத்தும் பகவானிடத்தில் ஒன்று கலந்து விட்டதாக எண்ணுங்கள். இந்த நிலையில் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஓரிரு நிமிடங்கள் அந்த நிலையில் இருக்க முயற்சி செய்வோம். தினமும் காலையிலும் மாலையிலும் எவ்வளவு நேரம் இறைவனிடத்தில் ஒன்று கலந்து தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் தியானம் செய்யுங்கள். தியானம் முடிகின்ற அந்த தருணத்தில் இறை அருளால் மீண்டும் அந்த ஜீவ நிலையை பெறுவதாக எண்ணுங்கள். நீங்கள் எந்த உடலை கொண்டிருக்கிறீர்களோ அந்த உடலை பெறுவதாக எண்ணுங்கள். ஆனால் அந்த உடலில் இருக்கின்ற அந்த ஆன்மா இறைவன் மட்டுமே உண்மை என்ற உணர்வில் எப்போதும் இருத்திக் கொள்ளுங்கள். மனம் பற்றி சிந்தனை வரும்போது அந்த சிந்தனையின் ஆதாரம் இறைவனே என்பதை உணருங்கள். நீங்கள் செயல்களை செய்யும்போது அந்த செயல்களுக்கான அந்த சக்தி அந்த இறைவன் மட்டுமே என்பதை உணருங்கள். நீங்கள் புறத்தில் காண்கின்ற அனைத்தும் இறைவனுடைய திருவிளையாடல் என்பதை உணருங்கள். எது நடந்தாலும் அனைத்தும் இறைவனுடைய திரு சங்கல்பம் என்பதை உணர்ந்து அமைதியில் இருக்க முயற்சி செய்யுங்கள். அமைதி என்பது தொடர்ந்து இருப்பது. வேலை செய்யும் போதும் வேலை செய்யாத போதும் நடக்கும் போதும் எல்லா தருணங்களிலும் உண்மையான அமைதியில் திளைப்பது. அந்த அமைதியை உணருங்கள். இந்த உடலில் மூலமாக எது செய்தாலும் அது இறைவனுக்குரியது என்ற எண்ணத்தை உறுதியை கொள்ளுங்கள். இந்த வாழ்வே சமர்ப்பணம், இறை சமர்ப்பணம். அதுவே லட்சியம். கை நிறைய மலர்களை ஏந்தி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள். இனிமேல் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் பகவானுக்கே அர்ப்பணம். இனி கண்களை திறந்து எதை கண்டாலும் அது பகவானின் சொரூபம். எந்த செயல் செய்தாலும் அது இறைவனுடைய பூஜை. எங்கிருந்தாலும் அது இறைவனுடைய சந்நிதானம்.
அந்த உணர்வை எப்போதும் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அத்தகைய திறனை தந்தருளும்படி பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்தபடி கண்களை திறந்து எதிரில் இருக்கும் குருதேவரை தரிசிக்குங்கள். இப்பொழுது இந்த பராபர கண்ணியினுடைய பொருள் வேறு வண்ணம். எண்ணம் அறிந்தே. இறைவன் நம்முடைய எண்ணங்கள் அறிவார். அந்த எண்ணம் இறைவனை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இளைப்பு அறிந்தே. இங்கே இளைப்பு என்பது இறைவனை தவிர்த்து வேறு எதையும் வேண்டாத நிலை. களைப்பு அல்ல, முற்றிலும் இறைவனையே வேண்டுகின்ற அந்த நிலை. ஏழை உய்யும் வண்ணம். இங்கே ஏழை என்பது அனைத்தையும் துறந்த நிலை, அனைத்தையும் விட்டுவிட்ட நிலை, சேர்க்கின்ற நிலை அல்ல. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சேர்க்கின்ற நிலை அல்ல, அனைத்தையும் துறந்த அந்த நிலை. திருக்கருணை வையாய். இந்த நிலையில் இறைவனுடைய திருக்கருணை எப்போதும் நம் மீது இருக்கும். அந்த பராபரம் நம்மை எப்போதும் ஆட்கொள்ளும். இந்த ஒரு உணர்வை பெறுங்கள். எண்ணம் அறிந்தே, இளைப்பு அறிந்தே, ஏழை உய்யும் வண்ணம் திருக்கருணை வையாய். பராபரமே. இந்த பராபர கண்ணியின் மற்றொரு கண்ணோட்டத்தினான பொருள். எனவே நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் இறைவனுக்குரியதாகவே இருக்கட்டும். இறைவனை தவிர்த்து வேறு எதையும் வேண்டாத ஒரு நிலையை பெறுவோம். அவனுக்காகவே வாழ்ந்து முடிவில் அவனுடைய திருவடியை அடைவோம். அதற்கு எல்லாம் வல்ல குருதேவர் நமக்கு அருள் புரியட்டும். இன்றைய தினம் இந்த பராபர கண்ணியின் செய்யுளை இந்த அளவில் சிந்தித்தோம். அடுத்த கண்ணி இதே போன்ற ஒரு பொருளை தருகின்ற கண்ணி. நாட்டாதே என்னை ஒன்றில், நாட்டி ஹிதம் அஹிதம் காட்டாதே, எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. இது ஒரு அற்புதமான கண்ணி. இது சொல்கின்ற அந்த பொருளும் நுட்பமானது. இறைவா, என்னை ஒரு முக்கியத்துவத்தனாக எண்ணாதே. அதாவது இந்த உலகில் பெரியவனாக என்னை கருதாதே. எனக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து என்னை உன்னிடத்தில் தள்ளி வைக்காதே. அவ்விதம் தள்ளி வைத்து நாட்டை ஹிதம் அஹிதம், அதாவது நன்மை தீமை என்ற சூழலில் என்னை சிக்க வைத்து விடாதே. எல்லாம் நீ கண்டாய், எல்லாமாக நீ இருக்கின்றாய். எனவே அந்த ஒரு ஒருமையை எனக்கு தந்தருள்வாய். இந்த பொருள்பட அந்த கன்னியை அருளி இருக்கின்றார். இந்த கண்ணினுடைய விரிவான பொருளை வரும் வியாழன் அன்று பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.